ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தமிழில் புகழ்பெற்ற நூல் மற்றும் நூலாசிரியர்களை பார்ப்போம். ஸோ இது கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் இருங்க வரேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எட்டுத்தொகை நூல்கள் பார்க்கலாம். எட்டுத்தொகை நூல் என்னென்ன பார்ப்போம்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. இவை எல்லாமே என்னென்னா எட்டுத்தொகை நூல்கள். இதுக்கு ஒரு பாட்டும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது பார்ப்போம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்றுப்பத்து, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திரத்து எட்டுத்தொகை அப்படின்றது பழம்பெரும் ஒரு பாடல். இது எட்டுத்தொகை நூலில் நம்ம அந்த பேரை வச்சு நம்ம பார்த்துக்கிறோம். இதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு இது இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பற்று, பரிபாடல், கலைத்தொகை, அகநானூறு, புறநானூறு இல்லையா? இதில் அகம் பற்றிய நூல்கள் மொத்தம் 5. எதுன்னு பார்த்துக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, கலித்தொகை, அகநானூறு. எட்டுத்தொகை நூலில் புறம் பற்றிய நூல்கள் 2. பதிற்றுப்பற்று, புறநானூறு. அதில் அகமும் புறமும் கலந்து நூல் 1, அது பரிபாடல். சரிங்களா? இப்போது இதில் மொத்தமே 400 பாடல்கள் அப்படின்ற கணக்கில் 4 நூல்கள் இருக்குது. இதுன்னு பார்த்துருவோம். நற்றிணை 400, அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை. சரிங்களா? இதில் எட்டுத்தொகையில் எண்ணிக்கையால் பெயர் பெறாத நூல்கள் எதுன்னு கேட்டால் 2, அது கலித்தொகையும் பரிபாடலும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்தது இதில் அந்த எட்டுத்தொகையை பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வர ஒரு சில பார்த்துருவோம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நற்றிணை எத்தனை அடி பாடலை கொண்டதுன்னா 9 அடி சிற்றலையும் 12 அடி பேரலையும் கொண்டது. சரிங்களா? இதை தொகுத்தவர் யாருன்னு தெரியாது. ஆனால் தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் வழுதி. இதை இவருடைய கடல் வாழ்த்து பாடியவர் யாருன்னு கேட்டால் பாரதம் பாடிய பெருந்தேவனார். எந்த தெய்வத்தை பற்றி பாடுது அப்படின்னு பார்த்தா நம்ம திருமாலோடைய தெய்வத்தை பற்றி பாடின பாட்டு தான் இந்த பாடல். ஸோ நெக்ஸ்ட்டு குறுந்தொகை. இது 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டதாக இருக்கிறது. இதை தொகுத்தவர் பூரிக்கோ, ஆனால் தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை. இதை பாடிய கடல் வாழ்த்து பாடினவரும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். தெய்வம் யாருன்னா முருகன். ஸோ நெக்ஸ்ட் நாம் பார்ப்போம். ஐங்குறுநூறு 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்டது. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சி மாஞ்சரல் செயல் இரும்புரை. இதோடைய கடவுள் வாழ்த்து பாடியதும் பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான். ஆனால் கடவுள் சிவன். நெக்ஸ்ட் பதிற்றுப்பற்று. இதை 8 சிற்றலையும் 57 பேரலையும் கொண்டதாக இருக்கிறது. இதோடைய ஆசிரியர் பெயர் 2த்தையுமே தொகுத்தவரும் தெரியாது, தொகுப்பித்தவரும் தெரியாது, கடவுள் வாழ்த்து பாடியவரும் யாரும் தெரியாது, கடவுளும் யாரும் தெரியாது. சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பரிபாடல். ஸோ பரிபாடல் 25 சிற்றலையும் 400 பேரலையும் கொண்டது. இது அகம்புறம் சேர்ந்தது. இதுக்கும் ஆசிரியர் பேர் தெரியாது. அதே மாதிரி தொகுப்பித்தவர் பேர் தெரியாது, கடவுளும் யாரும் தெரியாது. அடுத்தது கலித்தொகையை பொறுத்த வரைக்கும் 11 அடி சிற்றலையும் 80 அடி பேரலையும் கொண்டது. இதை தொகுத்தவர் அவர் யாருன்னு கேட்டால் நல்லந்துவனார். தொகுப்பித்தவர் யாரும் தெரியாது. அதே மாதிரி கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா நல்லந்துவனார். கடவுள் யார்? சிவன். ஸோ நெக்ஸ்ட்டு புறநானூரை பொறுத்த வரைக்கும் இதில் மொத்தம் 15 பெண் புலவர்கள் பாடியிருக்காங்க. இதில் புறநானூற்று பாடல்களில். சரிங்களா? அடுத்தது தொகுத்தவர் தெரியாது, ஆசிரியர் பேர். தொகுப்பித்தவர் ஆசிரியர் பேர் தெரியாது. ஆனால் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். கடவுள் சிவன். இன்னொருத்தரை பார்த்துருவோம். அகநானூறு 13 அலை சிற்றடியும் 31 பேரலையும் கொண்டதாக இருக்கும். தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
உருத்திர சன்மனார். தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. இதோட கடவுள் வாழ்த்து பாடியிருந்தோம் பாரதம் பெருந்தேவனார். கடவுள் வந்து சிவன். இப்போ நம்ம 8 தொகை நூல்கள் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுருவாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதோட நோட்ஸும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிடிஎஃபாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இதை பற்றி ஒரு சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாங்க. கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆன நூல். அதே மாதிரி பரிப்பாடல் வந்து பரிப்பாட்டு வகையான நூல். மற்ற எல்லா 6 நூல்களும் மொத்தம் 8 நூல்கள் இல்லையா, மற்ற இருக்கிற 6 நூல்கள் வந்து ஆசிரியப்பாவால் ஆனது. இதில் வந்து 2 பாட்டுக்கு முதலும் முடிவும் கிடைக்காம இருக்குது. எதுனா பதிற்று பற்றும் பரிப்பாடலும். அதே மாதிரி 8 தொகை நூல்களும் காலத்தால் முந்தியது புறநானூறு. 8 தொகை நூல்கள் காலத்தால் பிந்தியது பரிப்பாடல் மற்றும் கலித்தொகை. சரியா? 8 தொகை நூல்கள் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் எதுனா குறுந்தொகை. ஸோ பரிப்பாடல் காமம் கடவுள் இவ்விரண்டையும் கண்ணியது. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10 பாட்டு. 10 பாட்டில் வந்து நூலும் நூலாசிரியர்கள் என்ன வருதுன்னா நூலை பற்றி பார்ப்போம். திருமுருகாற்றுப்படை, பெருநாளாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, நெடுநல் வாடை, மதுரை காஞ்சி. ஆசிரியர் சேர்த்து பார்த்துருவோம். திருமுருகாற்றுப்படைக்கு நக்கீரர், பெருநாளாற்றுப்படைக்கு முடத்தாம கண்ணியார், பெரும்பாணாற்றுப்படைக்கு உருத்திர கண்ணனார், சிறுபாணாற்றுப்படைக்கு நல்லூர் நத்தத்தனார், மலைபடுகடாம் அல்லது கூத்தராற்றுப்படைக்கு பெருங்கௌசிகனார், குறிஞ்சிப்பாட்டுக்கு கபிலர், முல்லைப்பாட்டுக்கு நப்பூதனார், பட்டினப்பாலைக்கு உருத்திர கண்ணனார், நெடுநல் வாடைக்கு நக்கீரர், மதுரை காஞ்சிக்கு மாங்குடி மருதனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியர்களும் வந்து 8 தொகை நூலும் 10 பாட்டும் பார்த்துருக்கோம். இதோட பிடிஎஃப் வந்து இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 14 கீழ்கணக்கு நூல்களை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தது ஒரு சில கொஷின்ஸையும் நம்ம வந்து அப்படியே ஜஸ்ட் பார்த்துக்குவோம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.